அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீட்டு, டிஆர்பி போன்ற தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்காக பதிவிடப்படுகிறது. நடந்து முடிந்த யூஜி டிஆர்பி தேர்வில் யூனிட் 4 கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 கேசியஸ் ஸ்டேட், வாயு நிலைமை அப்படின்ற பகுதி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலிருந்து யூஜி டிஆர்பியில் 6 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஈக்குவேஷன்ஸு ப்ளஸ்ஸு ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படின்றது தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எதிர்வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள், வினாக்கள், விடைகள், விளக்கங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். த ஈக்குவேஷன் ஃபார் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மூலக்கூறு திசை வேகங்களுக்கான மேக்ஸ்வெல் பங்கீட்டு சமன்பாடு எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான விடை நமக்கு ஆப்ஷன் டி. டோ ni டிவைடட் பை n டேஷ் ஈக்குவல் டு 4π m/2πRT 3/2, அதே போல் இ மைனஸ் m/c² டிவைடட் பை 2RT c² dc. இதுதான் இதுக்கான சரியான விடை. இந்த வினாக்கான விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயற்பியல், வேதியியல் அப்படின்ற 2 பகுதிகளும் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டது இந்த கெமிஸ்ட்ரி பர்சன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த dn டிவைடட் பை n ஈக்குவல் டு 4π m உடைய வேல்யூ டிவைடட் பை 2πRT 3/2 c² e மைனஸ் mc² டிவைடட் பை 2RT dc அப்படின்றது. இதில் இந்த இடத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான விளக்கங்கள். எம்ன்றது வாயுவினுடைய மோலார் நிறை அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி, அதுக்கான மதிப்பு எவ்வளவு அப்படின்றதே கேட்பாங்க. 8.314 ஜூல் மோல் கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் டி அப்படின்றது நமக்கு தனி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் கெல்வின் ஸ்கேலு. இந்த இடத்துல சி அப்படின்றது மூலக்கூறின் திசை வேகம், மாலிகுலர் வெலாசிட்டி அல்லது மாலிகுலர் ஸ்பீட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இதே கொஷின்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா ஃபிசிஸ்ட் இயற்பியல் பகுதிகளில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்கே நம்ம இந்த 6 இருக்குது பாருங்கள். கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ரிமைனிங் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தாங்க. பாருங்கள், 4π m டிவைடட் பை 2πRTக்கு பதிலாக m டிவைடட் பை 2kBT 3/2 3/2. இங்கே c² அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்ஸில் v² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம்ன்றது தனி மூலக்கூறு நிறை, சிங்கிள் இண்டிவிஜுவல் மாலிகுலுடைய மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேபி அப்படின்றது போல்ட்ஸ்மேன் மாறிலி, அதுக்குண்டான மதிப்பு ஒன்று இருக்குது. தென் டி அப்படின்றது நமக்கு தனி வெப்பநிலை, அப்சல்யூட் டெம்பரேச்சர். வி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் கேஸ், அதர்வைஸ் ஸ்பீட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் நம்பர் நமக்கு 2க்கு போகலாம். இந்த கேள்வி பாருங்கள். த கொல்யூஷன் டயாமீட்டர் ஆஃப் நைட்ரஜன் கேஸ், நைட்ரஜன் மூலக்கூறினுடைய மோதல் விட்டம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இது புக்குடைய டேட்டா அப்படியே கேட்டிருக்காங்க. 97க்கு நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 374 பிக்கோமீட்டர் அப்படின்றது சரியானது நைட்ரஜன் கேஸுக்கு. ஸோ இந்த தேர்வில் நைட்ரஜன் கேஸ் கேட்கப்பட்டு இருக்கிறதுனால எதிர்வர தேர்வுகள் இது தொடர்புடைய மற்ற வாயுக்கள் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க பாருங்கள். ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனுடைய கொல்யூஷன் டயாமீட்டர் 273 பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹீலியம் கேஸ் இருக்குது. ஹீலியத்துக்கு 218 பிக்கோமீட்டர். நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டு இருந்தது இதுதான். நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க 374. தென் ஆக்சிஜன் கொடுத்தாங்கனாக்கா நமக்கு 3.57, கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தாங்கன்னா 4.56 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூவையே நமக்கு மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ உங்கள் நைட்ரஜன் பாருங்கள் 3.74, ஆக்சிஜன் 3.57, கார்பன் மோனாக்சைடு நமக்கு 4.56.
இதே கொஷின்ஸில் நமக்கு வேறு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்டாக்கல இந்த மீன் ஃப்ரீ பாத் லாம்டாவுடைய மதிப்பெண்கள் வந்து கேட்கலாம் இங்கே இருக்கக்கூடிய வாயுக்களுக்கு. அதே போல் கொல்யூஷன் ஃப்ரீக்குவன்சி மோதலுக்கான அதிர்வெண் என்ன அப்படின்றது ஒரு கேள்விகளாக கேட்கலாம். அதனால் எதிர்வரக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகிறவர்கள் இந்த 2 தகவல்களையும் நீங்கள் அடிஷ்னலாக பார்த்து வைத்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். கொஷின்ஸ் பாருங்கள். 98 த நம்பர் ஆஃப் கொல்யூஷன் மேட் பை 1 மாலிகுல் பர் செகண்ட் should be equal to ஒரு மூலக்கூறு அப்படின்றது ஒரு வினாடியில் ஒரு மூலக்கூறின் மோதல்களின் எண்ணிக்கை எவற்றிற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு 98க்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, பை சிக்மா ஸ்கொயர் என். இங்கே வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி யூன்றது நமக்கு சராசரி திசை வேகம் அப்படின்றதை எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கான தொடர்புகளை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பேசலாம். இங்கே பார்த்துக்கோங்க, கொல்யூஷன் ஃப்ரீக்குவன்சி Z அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பர் செகண்ட் ஆஃப் த சிங்கிள் மாலிகுல் ஒரு மூலக்கூறு ஒரு நேரத்தில் ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை மோதல்களை ஏற்படுத்துகின்றது அப்படின்றத தான் கணக்கிடுறோம். இதில் மோதலை வந்து கணக்கிடுவதற்கான ஃபார்முலா பாருங்கள். Z ஈக்குவல் டு பை சிக்மா ஸ்கொயர். நமக்கு வின்றது என்ன வெலாசிட்டி சொல்கிறோம், ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசை வேகம். பாருங்கள் வெலாசிட்டி அப்படின்றது சொல்கிறோம், அது என்ன ஸ்பீடில் ஆவரேஜ் ஸ்பீடு சராசரியாக இருக்கிறது. என்ன அப்படின்றது நமக்கு அவகோட்ரா நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பை அப்படின்றது இந்த சிலிண்டர்ன்றதுனால பை அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், அல்லது கொல்யூஷன் டயாமீட்டர் சிக்மா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். வி அப்படின்றது ஆவரேஜ் ஸ்பீட், அதர்வைஸ் கால்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. சிக்மான்றது கொல்யூஷன் டயாமீட்டர். என் அப்படின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல் பர் யூனிட் வால்யூம் அப்படின்றது. இந்த தகவல் தொடர்புடைய அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்னாக்கல இந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றதுக்கு உண்டான கேள்விகள் கேட்கலாம். பாருங்கள், மீன் ஃப்ரீ பாத்துக்கான சிம்பிள் என்ன சொல்கிறோம், லேம்டா. இங்கே லேம்டா அப்படின்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் பர் செகண்ட் டிவைடட் பை கொல்யூஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி டிவைடட் பை Z அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி டிவைடட் பை 5 சிக்மா ஸ்கொயர் ஆவரேஜ் வெலாசிட்டி n, அல்லது இது வந்து ஈக்குவல் 1/5 சிக்மா ஸ்கொயர் n அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ ரெண்டும் என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆகிட்டு 1 டிவைடட் பை 5 சிக்மா ஸ்கொயர் v அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது தொடர்புடைய தகவல்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அடுத்த கேள்வி வந்து நமக்கு கேட்டிருக்கிறது, அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல்ஸ் லா த ஆர்டர் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி இஸ், அவங்களே 3 கொடுத்துருக்காங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, ஏவின்றது ஆவரேஜ் வெலாசிட்டி, எம்பி அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மேக்ஸ்வெல் விதியின்படி மூலக்கூறு திசை வேகத்திற்கான வரிசை அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கு தயாராகும் பொழுது சொல்கிறது இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்காங்கன்றது. என்ன வேர்டுன்னா ராம், RAM. இந்த வேர்டு தெரிஞ்சதுன்னா போதும். பாருங்கள், ஆறுன்றது ரூட் மீன் ஸ்கொயர், அதுதான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி, எம் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இந்த ஆர்டர் பாருங்கள், RAM. நமக்கு சரியான விடை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். நமக்கு ARM அப்படின்னு இருக்குது, ஏ. அதே போல் RA அப்படின்னு கொடுத்துருக்காங்க, MAR அப்படின்னு இருக்குது. நமக்கு சரியானது ராம் அப்படின்ற வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த 3த்துக்குமான தகவல்கள் இந்த அட்டவணையிலிருந்து கட்டாயம் எல்லா வகையான போட்டித் தேர்வுகளிலும் வினாக்கள் அப்படின்றது இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த அட்டவணையை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மாலிகுலர் வெலாசிட்டி ஸ்பீட் ரிலேஷன்ஸ் வந்து கேட்குறாங்கனாக்கல பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் ரூட் மீன் ஸ்கொயர் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ரெண்டுத்துக்குமான தொடர்பு ரூட் மீன் ஸ்கொயர் வந்து சமம் யார், 1.085 இன்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா அது கூட 1.085 மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரூட் மீன் ஸ்கொயர். செகண்ட் ரிலேஷன் என்ன சொல்கிறோம் பாருங்கள், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியும் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிக்குமான தொடர்பு. நமக்கு இங்கே மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்றது ஈக்குவல் யாருக்கு ஈக்குவல், 0.816 இன்ட்டு ரூட் மீன் ஸ்கொயர். இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா போதுமானது.
தேர்டு ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் மோஸ்ட் ப்ராபபிள் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது ஈக்குவல் யாருக்கு ஈக்குவல் 1.128 இன்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இப்போ இந்த 3 பேருக்குமான ரிலேஷன் என்ன அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளுக்கு 2RT/m அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே ரூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் 8RT/πm அப்படின்னு சொல்கிறோம். தென் நமக்கு ரூட் மீன் ஸ்கொயருக்கு என்ன பேர் கொடுக்குறோன்னு கேட்டால் ரூட்டு 3RT/m அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துலேயுமே யார் காமனாக இருக்குது பாருங்கள், RT/m அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு யார் மட்டும் காமனாக இருப்பாங்கன்னாக்கல ரூட்டு 2 மட்டும் காமனாக இருக்கும். அதுக்கான ரேஷியோ இங்கேயும் பாருங்கள் RT/m. இங்கே எடுத்திங்கன்னாக்க நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ரூட்டு 8/π அப்படின்றது இருப்பாங்க. இந்த பகுதியில் RT/m எடுத்துட்டிங்கன்னா ரூட்டு 3 அப்படின்றது காமனாக இருக்கும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் ரேஷியோஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மதிப்பு வந்து கிடைக்கும். அந்த மதிப்புகளின் அடிப்படையில் தான் நமக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிக்கான மதிப்பு அதிகமாக இருக்கும். ரூட்டு 3க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ரூட்டு 2க்கு எடுத்திங்கன்னா 1.414 அப்படின்றது கிடைக்கும். இங்கே பைக்கு உண்டான மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி 8க்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ கிடைப்பாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் வரக்கூடியது தான் யார் சொல்கிறோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. லீஸ்ட் யாருன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இந்த பகுதியிலிருந்து நமக்கு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு போகலாம். பாருங்கள், த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் கேஸ் மாலிகுல். நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றதுக்கு வாயு மூலக்கூறுகள் எதற்கு நேர்த்தகவில் இருக்குது பாருங்கள். வாயு மூலக்கூறின் சராசரி கட்டில்லா பாதை அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சரியான விடை. பியும் இதுக்கு சரிதான், டிக்கும் இதுக்கு சரிதான். இவற்றுக்கான விளக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நமக்கு மீன் ஃப்ரீ பாத்துக்கான டெஃபினிஷனுக்கான ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு KBT டிவைடட் பை 2π சிக்மா ஸ்கொயர் P அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், லாம்டா அப்படின்றது தான் மீன் ஃப்ரீ பாத். அது வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு நேர்த்தகவில் இருக்காங்க. அதே போல் நமக்கு பாருங்கள், லாம்டா அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், கன அளவுக்கு நேர்த்தகவிலும் இருக்குது. ஸோ இங்கே ப்ரெஷருக்கு வந்து எதிர்த்தகவில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு அது மாதிரி கொடுக்கல. பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஷருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு இருக்குது, அதனால் இது தவறு. இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்குது, இது தவறு. நம்ம இப்போ பேசுறதுல வந்து டெம்பரேச்சருக்கு நேர்த்தகவிலும் கன அளவுக்கு நேர்த்தகவிலும் தான் இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸு. இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் நோட்டு வந்து எழுதி வைத்துக்கொண்டு தேர்வுக்கு வந்து தயாராகிக்கங்க. அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம். கொஷின் நம்பர் 129. இந்த கேள்வி பாருங்கள், அட் வாட் டெம்பரேச்சர் will the average velocity of sample nitrogen be the same as that of methane at 100 degree Celsius அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நைட்ரஜன் மூலக்கூறும் மீத்தேன் மூலக்கூறும், இப்போ மீத்தேன் மூலக்கூறு அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எத்தனை டிகிரி செல்சியஸில் நைட்ரஜனுடைய மூலக்கூறு வெலாசிட்டிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், எந்த வெப்பநிலை நைட்ரஜன் மூலக்கூறினுடைய சராசரி திசைவேகம் 100 டிகிரி வெப்பநிலையில் உள்ள மீத்தேன் மூலக்கூறினுடைய சராசரி திசைவேகத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், கேசியஸ் ஸ்டேட் ஈக்குவேஷனுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நமக்கு ரூட் ஆஃப் T/m அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கனாக்கில் T1 ஈக்குவல் டு m1, அதே மாதிரி T2 ஈக்குவல் டு m2ன்றோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் விகிதங்கள் எடுக்கும் பொழுது T1/m1
ஈக்குவல் டு T2/m2 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்த உடனே நமக்கு 2 கேஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. யார் யார் கேஸஸ்? M1 அப்படின்றது நைட்ரஜன் மூலக்கூறு. நைட்ரஜன் மூலக்கூறுக்கான மோலார் நிறை வந்து 28. அதே போல் M2 அப்படின்றது மாஸ் ஆஃப் மீத்தேன். மீத்தேனுக்கான மோலார் நிறை வந்து 16. என்ன தெரியும் இல்லையா? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4, டோட்டல் 16. ஒரு நைட்ரஜன் மூலக்கூறுக்கு வந்து நமக்கு 14, 2 நைட்ரஜன் அப்படின்பொழுது 28. அதே போல் டெம்பரேச்சர் வந்து நமக்கு யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் T2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மீத்தேனுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ்? 100 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸை யாருக்கு மாற்றணும்னா கெல்வினுக்கு மாற்றணும். நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெல்வின் ஈக்குவல் டு 273 ப்ளஸ் டிகிரி செல்சியஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த செல்சியஸ் வந்து நமக்கு 273 செல்சியஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 டிகிரின்றது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு எவ்வளோ வரும்? 373.15 அப்படின்றது வரணும். அந்த 15 வந்து நமக்கு கொடுக்கல பாருங்கள், 373 கெல்வின். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்ணணும்? T1 தான் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா T2/m2 இன்ட்டு M1 அப்படின்றது தான். ஸோ அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு உண்டான மதிப்பு எவ்வளோ கிடைக்கிது? T1 அப்படின்றது 653 கெல்வினில் கிடைக்கிது. இது கெல்வினை யாருக்கு மாற்றணும்? செல்சியஸுக்கு மாற்றணும். ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு டெம்பரேச்சர் எதில் கிடைக்கிறாங்க? கெல்வினில் கிடைக்கிது. யூ கேன் சேஞ்ச் தி செல்சியஸ் அப்படின்னும் பொழுது இந்த 273 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஸோ நமக்கு ஃபார்முலா டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு கெல்வின் மைனஸ் 273 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. பட் 653லிருந்து 273 கெல்வின் நீங்கள் கேன்சல் பண்ணும் பொழுது உங்களுக்கு 380 டிகிரி செல்சியஸ். ஸோ சரியான ஆன்சர் வந்து 380 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதில் சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா 380 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி வந்து நமக்கு சரியானது. ஸோ இந்த 6 வினாக்கள் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. இது போன்ற மேலும் உங்களுக்கு நீட்டு, நமக்கு டிஆர்பி போன்ற வீடியோக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். அதனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி குரு அப்படின்ற யூடியூப் பேஜையும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி குரு அப்படின்ற டெலகிராம் பேஜ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.